புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 2 நுட்பமான பொருளின் இராச்சியம் பக்கம் 110. ஆழ்நிலையின் ஒரு வரி நம் சாலையை சந்திக்கிறது மற்றும் காலமற்ற மற்றும் உண்மையுடன் நம்மை இணைக்கிறது. இது தவிர்க்க முடியாத வார்த்தையான கடவுளைப் போன்ற செயல் ஒருபோதும் இறக்காத எண்ணங்களை நமக்கு கொண்டு வருகிறது. ஒளி மற்றும் மகிமையின் சிற்றலை மூளையை மூடுகிறது, மேலும் கணத்தின் மறைந்து போகும் பாதையில் பயணிக்கும்போது நித்தியத்தின் உருவங்கள் வந்தடைகின்றன. மனதின் பார்வையாளர்களாகவோ அல்லது இதயத்தின் விருந்தினர்களாகவோ அவர்கள் நமது மரணச் சுருக்கத்தை சிறிது நேரம் ஆதரிக்கிறார்கள், அல்லது எப்போதாவது சில அரிய காட்சிகளில் நம் பார்வையின் நுட்பமான அனுமானத்தால் பிடிக்கப்படுகிறார்கள். ஆரம்பம் மற்றும் முதல் முயற்சிகள் மட்டுமே என்றாலும், இந்த ஒளிரும் நம் பிறப்பின் இரகசியத்தையும் நமது விதியின் மறைக்கப்பட்ட அதிசயத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. நாம் அங்கும் இங்கும் பூமியில் இருப்பதும் ஒரு தொடர்பு மற்றும் அழைப்பில் படம் பிடிக்கப்படுகிறது. இன்னும் பூமியின் அபூரணமே நமது கோளமாக உள்ளது. நமது இயற்கையின் கண்ணாடி நமது உண்மையான சுயத்தை காட்டவில்லை, அந்த மகத்துவம் இன்னும் உள்ளுக்குள் நிலைத்திருக்கிறது. பூமியின் சந்தேகத்திற்கிடமான எதிர்காலம் நமது பாரம்பரியத்தை மறைக்கிறது. இப்போது தொலைவில் உள்ள ஒளி இங்கே பூர்வீகமாக வளரும். வலிமை நம்மை சந்திக்கும் நமது தோழமை சக்தி. விவரிக்க முடியாதது ஒரு இரகசிய குரலை கண்டுபிடிக்கும். அழியாதது மேட்டரின் திரையில் எரிகிறது. இந்த மரண உடலின் கடவுளின் அங்கியை உருவாக்குகிறது. ஆவியின் மகத்துவமே நமது காலமற்ற ஆதாரம், மேலும் அது முடிவில்லாத காலத்தில் நமது கிரீடமாக இருக்கும். ஒரு பரந்த அறியப்படாதது நம்மைச் சுற்றியும் உள்ளேயும் உள்ளது. அனைத்து விஷயங்களும் மாறும் ஒன்றில் மூடப்பட்டிருக்கும். தொழிற்சங்கத்தின் ஒரு நுட்பமான இணைப்பு அனைத்து உயிர்களையும் இணைக்கிறது. எனவே அனைத்து படைப்புகளும் ஒரே சங்கிலி. மனச்சாட்சியற்ற சக்தி மற்றும் தொடர்பு கொள்ள முடியாத முழுமையான ஓட்டுதலுக்கு இடையே ஒரு மூடிய திட்டத்தில் நாம் தனியாக இருக்கவில்லை. நம் வாழ்க்கை ஒரு உன்னதமான ஆன்மாவரம்பில் ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. நமது இருப்பு அதன் மனச்சுவர்களுக்கு அப்பால் பார்க்கிறது.